கடலில் விழுந்து தன் உயிரை மாய்த்து கொள்ளச் சென்ற பக்தரை முருகன் நேரில் வந்து தடுத்து நிறுத்தினார் என்றால் நீங்கள் நம்புவீர்களா? திருச்செந்தூரில் நடந்த ஒரு உண்மைச் சம்பவம் இது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பணியாற்றிய வென்றிமாலை என்ற பக்தர் முதுமை காரணமாக நெய்வேத்தியத்தை சரியான நேரத்தில் தயாரிக்க முடியாததால் அர்ச்சகர்கள் அவரை கடுமையாக கண்டித்தார்கள். இதில் மனமுடைந்த அவர் தன் உயிரை மாய்க்கும் நோக்கத்தில் கடலுக்குள் இறங்கினார். அப்பொழுது ஒரு தெய்வீகச் சிறுவன் அவரை நில்லுங்கள் என்று தடுத்து காரணத்தை கேட்டான். அச்சிறுவனிடம் வென்றிமாலை தன் துயரத்தை கூறியபோது, உங்களுக்கு இன்னும் ஒரு முக்கிய பணி இருக்கிறது. நீண்ட காலமாக திருச்செந்தூரில் இருப்பதால் நீங்கள் திருச்செந்தூரின் தலபுராணத்தை எழுதுங்கள் என்று உபதேசித்து சிறுவன் உருவில் வந்த முருகன் மறைந்தார். பின்னர் அப்பணியினை ஏற்று வென்றிமாலை கிருஷ்ணசாஸ்திரி என்பவரின் உதவியுடன் திருச்செந்தூரின் தலபுராணத்தை எழுதினார். எழுதி முடித்த கையோடு அதை அரங்கேற்றம் செய்ய அர்ச்சகர்களை அவர் நாடிய போது அவர்கள் அதை ஏற்க மறுத்தனர். இதனால் மனம் நொந்த வென்றிமாலை தான் எழுதிய திருச்செந்தூர் தலபுராணத்தை கடலில் வீசினார். கடல் அலைகளால் இழுத்துச் செல்லப்பட்ட அந்த நூல் ஒரு அறிஞரின் கண்ணில் பட்டது. அதை எடுத்து படித்த அறிஞர் அதில் காணப்பட்ட ஆன்மீகத் தன்மையால் ஆச்சரியமடைந்து அர்ச்சகர்களிடம் எடுத்துச் சென்றார். இந்நூலில் வென்றிமாலை என்னும் பெயர் இடம்பெற்றிருந்ததைக் கண்டு அர்ச்சகர்கள் வென்றிமாலையை மரியாதையுடன் அழைத்து வந்து செந்தில் ஆண்டவர் முன்னிலையில் திருச்செந்தூர் தலபுராணத்தை சிறப்பாக அரங்கேற்றம் செய்தனர். மனசார முருகனை நம்பினால் அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஓம் சரவணபவ என்று கமெண்ட் பண்ணுங்க.